சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே மட்டும் வழி நடத்தி வந்ததுக்காக சோதரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் அவருடைய உற்சாகப்படுத்திக் கொண்டு வாரும். இந்த காலை ஜெபத்தை எங்களுக்கு அற்புதமாய் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோதரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் ஓடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் ஓடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் நொடி சோட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் நொடி சோட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே.
ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே. அதிலாயிரம் ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. அதிகம் ஸ்தோத்திரமே. அதிகம் ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை மறைத்து
பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓடா மாஷாதரி வர கதர வர சாரிவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை 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 கிருபை. இயேசுவின் ரத்தம் ஜெயமானது. உம்மை தொடர்ந்து திருநாமம் மகிமைப்படுத்தும். எல்லா தடைகளையும் நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். தேவ கருத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உமது கரம் குடர்ந்து எங்களை சிறப்பாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது சில வசனங்களை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது போல அல்லேலூயா ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு 7 விதமான இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம சில இயேசுவின் இரத்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. அதனால் என்ன நமக்கு பாக்கியம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாருக்கும் சரியாக தெரியல, உடன்படலை. அவங்க அது குறித்து ஒரு கவலையும் பட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க இயேசுனா அவர் ஒரு எல்லா தெய்வத்தை போல அவர் ஒரு தெய்வம் அப்படின்னு சிலர் நம்புவாங்க. சிலர் தெய்வம் இல்லை, அவர் மனுஷன் தான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம ஸ்தோத்திரம் இங்கே இயேசுவின் ரத்தம்னா யாரு ஸ்தோத்திரம், அது எப்படிப்பட்டது, அந்த ரத்தத்தினால நமக்கு இந்த பூமியில என்ன உண்டாச்சு என்கிற சில விஷயங்கள், ஒரு 7 விஷயங்களை நம்ம ஸ்தோத்திரம் இன்னைக்கு படிக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் படிக்கலாம். முதலாவது, இயேசுவின் ரத்தத்தினால் இந்த உலகத்தில் என்ன உண்டாகிறது என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று பாவ மன்னிப்பு. மனிதர்களுக்கு இடையிலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு இல்லாத சோதர அனுபவங்கள் பைபிளுக்கு விரோதமானது. சோதர பாவ மன்னிப்பு இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் நமக்கு உண்டானது. சோதர பழைய ஏற்பாட்டிலே பலிகளின் மூலமாக உடன்படிக்கை செய்து எல்லா பாவங்களையும் பலிகளுக்கு ஒப்பிட்டார்கள். ஆனால் பலிகள் இப்படி செலுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அவரே பலியானதுனால அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் இன்னைக்கு மனுகுலத்தினுடைய பாவத்தை மாற்றுகிறது. ஆகவே இப்ப இன்னைக்கு பாவ மன்னிப்பு தான் முதலாவது மனிதனுக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலை. அதை நம்ம படிக்கலாம். எபேசியர் 1:7 நீங்கள் படிங்கள். எபேசியர் நிருபம் 1:7 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது என்று சொல்ல, இயேசுவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த பூமியில மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு. வேற யார் மூலமாகவும் பாவம் மன்னிக்கப்பட பைபிள்ல இடம் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சரி, அடுத்தது கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பைபிள் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை மையமா வச்சுதான் இதெல்லாம் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகவே இயேசு கிறிஸ்துவை மையமா கொண்டுதான், அவருக்காக அவரை கொண்டு இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். நீங்கள் ஆரம்பத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவர் ஒன்றாக இருந்துதான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. அதான் கவனிக்கணும். தனித்துவம் உடைய ஒரு தெய்வம் எதையும் உண்டாக்கவில்லை. இந்த பூமியிலே வானம் உண்டாக்கப்படுவது என்று 2ஆம் நாள் சொன்னார். 2ஆம் நாள்ல வானம் உண்டாக்கப்படுவது என்று சொன்ன போது அப்பொழுது அங்கே இருக்கிற மூவரும் இணைந்துதான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் மனுஷனை நமது சாயல்ல உண்டாக்குவோமாக சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்லி இருக்கிறாங்க? உண்டாக்குவோமாக, உண்டாக்குவேன் அல்ல உண்டாய்விடு அப்படின்லாம் சொல்லல, உண்டாக்குவோமாக. அப்படின்னா ஒரு டீம் சேர்ந்துதான் அதை சொல்றாங்க. அழகவனிங்க, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருந்து சிருஷ்டிப்பு. இந்த உலகத்திலே 7 நாளிலே 6 நாள்ல எல்லா படைப்புகளையும் முடித்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப அந்த 7ஆம் நாள் இன்றைக்கு அதை தான் சனிக்கிழமை என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த யூதர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றுதான் உருவாக்கப்பட்டது. அவரை கொண்டுதான், இயேசுவை கொண்டுதான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இயேசு இல்லாமல் இந்த பூமியில எதுவும் உருவாக்கப்படவில்லை. எல்லாமே அவரை கொண்டு அவருக்காக. இந்த வசனம் நல்லா தெளிவா சொல்லுது பாருங்க. சோதரா, வேற வசனம் பொய்ன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை தான் பொய்யா மாறும். புரியுதா? நம்ம வாழ்க்கை தான் பொய்யா மாறும். சோதர வசனத்தை நம்ம என்னைக்குமே பொய்ன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. சோதரம். ஏனென்றால் இந்த உலக அனைத்தும் வேத வசனத்தின்படி இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாமே அதன்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் என்னென்ன யார் யாருக்கு சொன்னாரோ அதை கர்த்தர் இந்த நாள் வரையும் இந்த பூமியிலே நடத்தி கொண்டு வருகிறார். அதனால வேதவசனங்கள் பொய் என்று நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள், அதுக்குரிய பலனை அவர்கள் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இப்ப நமக்கு ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பாகி மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக தான் இந்த பூமியிலே நமக்கு உண்டாகிறது. இது முதல் காரியம். இரண்டாவது வசனம், இரண்டாவது என்ன உண்டாகிறது? முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது சமாதானம். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அல்ல கவனிங்க, நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த பூமியில கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு தான் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கலகத்தை எந்த இடத்துலையும் ஏற்படுத்தல. அவர் 33 வருஷம் இந்த பூமியில வளர்ந்திருக்கிறார். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கலவரத்தை கூட அவர் பண்ணல. எந்த ஆதாரமும் இல்லை. அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னிலே பாவம் உண்டு என்று உங்களால் யாரால் சொல்ல முடியும் என்றுதான் அவர் கேட்டார். மற்றபடி எந்த ஒரு கலவரத்திலையும் அவர் ஈடுபடல, எந்த ஒரு கலவரத்தையும் அவர் செய்யல. 33 வருஷமும் இந்த பூமியில அவர் சாட்சியாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதமோ அல்லது வேற எந்த விஷயங்களோ அவரை குறித்து தாறுமாறான எந்த சாட்சிகளையும் எங்கும் பதிவிடப்படவில்லை. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் 33 வருஷத்திலே இயேசு எந்த இடத்திலையும் ஒரு கலவரத்துக்கு தலைவனாக அல்லது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்தை இயக்கி நடத்துகிறவராய் அவர் எங்கேயுமே நிற்கவில்லை. அவர் சொன்னார், சமாதானத்தை உண்டு பண்ணவே நான் வந்திருக்கிறேன் என்றார். அதே மாதிரி அவர் வாழ்ந்த எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த சமாதானத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க,
நீங்க போகும்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சமாதானத்துக்கு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கேயே தங்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்தின் தேவன் தாமே இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிகள் பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்கள். கொலோசியர் 1:20. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளுமாகிய யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் இரண்டையும் இணைக்கிறார். இணைத்ததால் அந்த இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுகிற அந்த விலையேறப்பட்ட ரத்தம் பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ரத்தம் உண்டு பண்ணுகிறது. ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அதைத்தான் அந்த இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆகவே சமாதானத்தின் தேவன் இந்த கால வேளையில உங்கள் நடுவில் அவர் எழுந்தருளுவார். நீ விசுவாசித்தாயானால் அந்த சமாதானம் உன் வாழ்க்கையிலே தங்கும். நீ நம்பினால் அதே சமாதானம் உனக்குள்ளே இறங்கி வரும். சோத்திரம். நீங்கள் ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பாராக. ஆகவே முதலாவது பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அடுத்தது மனுகுலத்தில் சமாதானம் உண்டாகிறது, அடுத்தது மூன்றாவது என்ன உண்டாகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தைரியத்தை அங்கே கொடுக்கிறார். இந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு தைரியம் உண்டாகிறது. படிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்கள் பார்க்கலாம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறபடியால், நல்ல கவனிக்கணும், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடியால் என்று சொல்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே தேவ சமூகத்தில் தைரியமாய் கடந்து செல்வதற்கு ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திரையின் வழியாய் ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார். சோதரம். இந்த மார்க்கம் சும்மா ஏற்படுத்தப்பட்டதில்லை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த திரையின் வழியாக இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் அவருடைய சோதரம் நல்லா கவனிக்கணும். வேத வசனம் சொல்கிறது போது, முதலாவது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, இரண்டாவது அவருடைய ரத்தத்தினாலே சமாதானம், மூன்றாவது அவருடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எதையும் நம்பினாமோ நம்மளையோ தெரியாது. நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை நீ நம்பினால் தைரியமாய் உனக்கு ஒரு புதிய மார்க்கத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, ஆண்டவர் அதன் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை வேதாகமத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இப்போது நான்காவது விஷயத்தை நம்ம படிக்கலாம். நான்காவது என்ன சொல்கிறார்? பரிசுத்தப்படுத்துதல். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது என்றால், பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய ரத்தத்தை தேவன் சிந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாவத்தோடு ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த பாவங்களை அறிக்கை பண்ணும்போது, அந்த பாவங்களை மறைக்காமல் சொல்லும்போது, அவருடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் பரிகாரம் செலுத்தாத எல்லா பாவங்களுக்கும் ஆண்டவர் நியாயாதிபதியார் ஒரு நாள் இந்த பூமிக்கு வந்து நிச்சயமாய் அவரவர் தலையிலே அந்த பாவத்தை கேட்பார். ஆங்கத்துடைய பிள்ளையே, உன் பாவத்தை நீ மறைக்க முடியாது. பாவத்தை கேட்டு விசாரிக்கிறதற்கு, அதுக்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு இந்த பூமியில யாருக்கும் அதிகாரம் இல்லை. பிதாவாகிய தெய்வம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கு அவருடைய சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார்.
ஆகவே பரிசுத்தப்படுத்துதல். வாசிங்கள் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த நாட்கள்ல ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாததற்கு மெயின் காரணம் நாம் ஒளியில் நடக்கவில்லை. ஒளியில் நடக்காததினால் நாம எல்லாரும் கூட ஐக்கியமாக இருக்க முடியாது. பாத்தீங்களா, ஒளியில் நடக்கிறவர்கள் தான் எல்லாரோடும் ஐக்கியமாக இருப்பார்கள். இயேசு வாழ்ந்த காலங்களில் சொன்னார், I am the light of the world. அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னார். எல்லாருக்கும் அவங்க வெளிச்சம் தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க நறுமணம் வீசும் ஒரு புகலிடமா தான் இருப்பாங்க. அதனால இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? ஒளியில் நடக்கிறவன் ஒளியில் இருக்கிறவன் தான் ஒளியில நடப்பான். ஒளியில நடக்காதவன் யாரோட ஐக்கியப்பட முடியாது. அதே மாதிரி எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நல்லா கவனிங்க. தனது ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு முன்பாகவே இயேசு பாடுபட்டார். அதனால ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு கிரயம் வாங்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நகர வாசலுக்கு முன்பாக அவரை கொண்டு போய் உட்படுத்தினார்கள். பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். இந்த பாடுகள் எதுக்காக? இந்த வேதனைகள் எதுக்காக? அந்த சரீரத்தில் இத்தனை காயங்கள். சோதரர், இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், 5000 காயங்கள் நம்ம சரீரத்தில் காணப்பட்டிருக்கிறதா பாருங்கள். சோதரர், 5000 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காயங்கள் அவர் ஏன் படணும்? நகர வாசலுக்கு புறமே தள்ளப்பட்டு அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்த தேவன் அவ்வளவு பாடுகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் மத்தேயு சொல்லுகிறார், அவர் நமது பலவீனங்களை நமது பாவங்களை அவர் சரீரத்திலே சுமந்தார். வேற யாரும் செய்யல. பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குமானால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் வழியாதான். வேற யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. கடைசியில வெட்கப்பட்டு நியாய தீர்ப்பு நாள்ல தலை குனிஞ்சு நிற்க சத்ரு வழிவகுத்து வருகிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ஆண்டுடைய வேத வசனத்தின் மேல ஒரு அறிவு இல்லை. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைங்க தான். சோதரர், என்ன செய்வது? ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு மார்க்கம், ஆளுக்கு ஒரு ஜாதி, ஆளுக்கு ஒரு பாசை எடுத்துக்கொண்டோம். தேவன் யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. நாமே பிரித்து விட்டோம், பிரித்து கொண்டோம். என்ன நடக்குது? இப்ப எல்லாரும் பிரித்து கொண்டு அவரவர் சொந்த விஷயத்துல அவரவருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு அவரவர் சொந்த காரியத்தை சொல்லி போறாங்க. ஆனாலும் எந்த சொந்த விஷயத்திலையும் நம்ம பரலோகம் போக முடியாது. பரலோகத்திற்கு போகணும்னா பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துல போய் நம்ம பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம். செத்த பிறகு ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடம் பரலோகம், ஒண்ணு நரகம். இந்த 2 இடத்துக்கு போகணும்னா சோதரம், பாவம் செய்தவர்கள், பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் நேர ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போயிடலாம். ஆனா பாவம் செய்திருந்தாலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பெற்றவர்கள் நிச்சயமா பரலோகத்திற்கு போகலாம் என்று இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே அழகவனிங்க. 4வது பரிசுத்தப்படுத்துதல். 5வது என்ன சொல்கிறார் பாருங்கள், விடுதலை. சோத்திரம், ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். அழகவனிங்க, ஒரு விடுதலை. என்ன விடுதலை? வாசிகள் பார்க்கலாம். சோத்திரம், எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் இயேசு உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம்
மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் உள்ளானவர்கள் யாவரையும் அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரணத்துக்குள்ளாக தீர்மானிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆக்கக்கூடிய பிள்ளைகள், இயேசுவின் மரணம் சாதாரணமானது இல்லை. ஆகிய உலகத்தின் பாவத்தையும் இயேசுவின் மேலே சுமத்தி பிதாவாகிய தெய்வம் அந்த மரணத்திற்கு அவரை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்துதான் இருக்கிறது. இன்றைக்கு அவர் அறையப்பட்ட சிலுவை கொள்கதாவில் இருக்கத்தான் செய்கிறது. நல்லா கவனிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வஸ்திரங்கள், பங்கிடப்பட்ட வஸ்திரங்கள் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த முள்கிடம் இருக்கிறது. ஆகவே நன்றாய் யோசித்து பாருங்கள். எதையும் பொய் என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. சோதரர் ஆகவே ஒரு விடுதலையை கொடுப்பதற்குதான் அவர் சோதரர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே தன்னை கிரயமாய் செலுத்தினார். நல்லா கவனிக்கணும். முதலாவது அவர் செய்த காரியம் என்ன? நல்லா கவனிக்க. முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது சமாதானம், மூன்றாவது தைரியம், நான்காவது பரிசுத்தப்படுத்தினார், ஐந்தாவது விடுதலை. அவருடைய ரத்தத்தின் மூலம், அவருடைய சரீரத்தின் மூலம், அவருடைய அர்ப்பணிப்பின் மூலம், கிரயத்தின் மூலம் விடுதலை. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக விடுதலை உண்டானது. ஆறாவதாக தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. படிக்க பார்க்கலாம். ரோமன் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிக்க பார்க்கலாம். ரோமன் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். என்ன உண்டாகிறது? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாருங்கள், அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 6:22 திரும்ப படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கண்டினியூ பண்ணுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்கள், அந்த பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார். நித்திய ஜீவன் என்கிற ஒரு பாதுகாவலை நமது லைஃப்ல கொடுக்கிறார். நித்திய ஜீவன் எல்லாருக்கும் கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தான். நித்திய ஜீவன் தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புள்ள அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சேதமில்லாமல் வாழ வைப்பார். நித்தியமாய் அவருடைய ரத்தம் நம்மை சேதமில்லாமல் வாழ வைக்கிறது. அதுக்கு தான் அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கணும். அதே அடுத்தது 7வது காரியத்துக்கு நம்ம வந்தோம்னால் ஸ்தோத்திரம். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் படிங்க. 7வது காரியம் படிக்க பார்க்கலாம். படிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நல்லா கவனிக்கணும். இது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இயேசுவின் ரத்தத்தினால் கடைசியா என்ன உண்டாகுது பாருங்க, நித்திய ஜீவன். என்ன சொல்ற? திரும்ப படிக்க பார்க்கலாம். அந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. படிக்க பார்க்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நல்லா கவனிங்க. மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும். அதுக்குதான் ஆண்டவர் ஒரு பந்தி, அவர் இறப்பதற்கு முன்னதாக, அவர் மரிப்பதற்கு முன்னதாக சீசர்களை மேல் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து அங்கே ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தியை ஒரு விசேஷமானவர்களுடைய வீட்டில் போய் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தியின் மூலமாக அங்கே அவர் சீசர்கள் கால்களை கழுவி ஒருவர் எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் உங்களை உங்கள் கால்களை கழுவினது போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவரை ஒருவர் உங்கள் கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி
ஒருத்தருக்கு ஒருத்தர் கால்களை கழுவி அந்த இடத்துல என்ன செய்கிறார்? உடனே அவர், இது என்னுடைய அந்த அப்பத்தை ஆசீர்வாதம் அனுப்பிட்டு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி நீங்க புசியுங்கள் என்று இயேசு சொன்னார். அதே போல அவர் சோதர திராட்சரசத்தை ஜெபம் பண்ணி, இது என்னுடைய பாரமாய் ரத்தமாய் இருக்கிறது, இதையும் நீங்கள் சோதர என்ன செய்யுங்கள், வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு அதை கொடுத்தார். அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கடைசி ராமோஜன பந்தியில அவர் சொன்ன விசேஷமான காரியத்தை பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நவமான ரசத்தை நீங்கள் வருமளவும் நான் என்ன செய்வதில்லை, ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி நமக்காக மத்திய வானத்திலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே வீற்றிருக்கிறார். மத்திய வானத்திலே நமக்கு ஒரு விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்து தான் அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த நவமான ரசத்தை நம்மோடு இணைந்து சாப்பிட போகிறார். அந்த மத்திய வானத்தில் இருக்கிற அந்த விருந்தை நாம பெற்றுக்கொள்ளலாம். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, கடைசி நாட்களிலே ஆண்டவர் அவனை என்ன செய்வார்? என் மாம்சத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவரோ அவனை கடைசி நாளிலே தேவன் எழுப்புவார். கடைசி நாள்ல அவனை எழுப்புவார். அவன் மரித்த இடத்தில் இருந்து அவன் எழுப்பி வருவான். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு. எந்த இடத்துல ஆண்டவரை நம்பி அந்த மரித்து அடக்கம் பண்ணப்படுறோமோ அதே இடத்திலிருந்து இந்த ரத்தத்தின் வழியாக பாவ மன்னிப்பு மீட்பை பெற்றவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுப்பி வருவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. தேவன் சொன்ன இந்த ஆசீர்வாதம் நடக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். பாத்தீங்களா? கர்த்தர் கடைசி நாளில் அவங்க எழுப்புவார். கடைசி நாளில் நம்ம எழுப்புவார். பாவ மன்னிப்பாகி மீட்பை இந்த பூமியில யாரெல்லாம் பெறுறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மரித்த இடத்தில் இருந்து அவர்கள் எழும்பி வருவார்கள். நிச்சயமாக எழும்பி வருவார்கள். நிச்சயமாக எழும்பி வருவார்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 7 இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டான 7 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது சமாதானம், மூன்றாவது தைரியம், நான்காவது பரிசுத்தப்படுத்துதல், ஐந்தாவது விடுதலை, ஆறாவது தேவ பாதுகாப்பு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏழாவது நித்திய ஜீவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. 7 விதமான ஆசீர்வாதங்களை இயேசுவின் ரத்தத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆனால் அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை சிறப்பாக நடத்துவார். ஆண்டவர் நம்ம மகிமையாக வழி நடத்துவார். ஆகவே 7 விதமான காரியங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இந்த 7 விதமான ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கா? இந்த பாவ மன்னிப்பாகி மீட்பை நம்ம பெற்றுக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவ மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். எதுக்கும் பயப்படாம தைரியமாய் கிருபாசனத்தை சேர்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டு பரிசுத்தமா எத்தனை பேர் வாழ்றோம்? ஸ்தோத்திரம். அதே மாதிரி எத்தனை பேர் விடுதலை பெற்றிருக்கிறோம்? ஏதோ விஷயத்துல இருந்துலாம் விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு சொன்னமே, எல்லா விஷயத்திலும் விடுதலை அனுபவிச்சுட்டு இருக்கோமா? விடுதலை நமக்கு கிடைக்குதா? அதே போல தேவ பாதுகாப்பு, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சொல்றோம். அப்படின்னா தேவ பாதுகாக்கப்பட்ட, தேவனால் பாதுகாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல நித்திய ஜீவன். ஸ்தோத்திரம், 7வது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறோம் என்கிற நம்பிக்கை இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த காரியங்களையும் புறக்கணிக்க மாட்டோம், எந்த விஷயத்தையும் தள்ளி வைக்க மாட்டோம், எந்த காரியத்திலையும் மௌனமா இருக்க மாட்டோம். ஆண்டவருக்காக எழும்புவோம். ஸ்தோத்திரம். எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உனக்காக இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் உன்னோடு கூட இருக்கிறது. அந்த ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் போது, நீ விசுவாசத்தை எழுப்பும் போது, நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது.
ஆகவே மாம்சத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் மனம் பண்ணுகிறவனோ சொந்த நித்திய ஜீவனை சொந்தரிப்பான். அவனை கடைசி நாள்ல நான் எழுப்ப போறேன், கடைசி நாள் அவனை நான் எழுப்ப போறேன் சோதரன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எழுப்புகிற விஷயத்துல அவர் சோதரன் காத்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் எப்ப சொல்லுவார், நம்ம எப்ப போகலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் சோதரன். அல்லேலூயா, காத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து தாம் இருக்கிற இடத்துல உங்களை என்னை சேர்த்துக் கொள்ள போகிறார். அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது, அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. ஜெயம் கொள்பவன் எவனோ, என் ஆலயத்தில் தூளாக்குவே. ஜெயம் கொள்பவன் எவனோ, என் ஆலயத்தில் தூளாக்குவே. அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது, அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. ஜெயம் கொள்பவன் எவனோ, என் சிங்காசனத்தில் அமர செய்தே. ஜெயம் கொள்பவன் எவனோ, என் சிங்காசனத்தில் அமர செய்வே. அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது. சொல்லுங்க, அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. அந்த பரலோக சிங்காசனம் அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. ஜெயம் கொள்பவன் எவனோ, இரண்டாம் மரணத்தினால் சேரவில்லையே. ஜெயம் கொள்பவன் எவனோ, இரண்டாம் மரணத்தினால் சேரவில்லையே.
காண்பேனோ அருள் பெற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ அருள் பெற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான 7 விஷயங்களை தியானம் செய்ய எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எப்படியும் உங்களுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக என் மாம்சத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவனை கடைசி நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தை நாங்கள் நம்புறோம், வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதற்காகவே உங்களுடைய லைஃபை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்து வாழ்ந்து வருகிறோம். தொடர்ந்து கர்த்தரைகளுக்கு இரக்கம் செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்க போறோம், அதிசயங்களை காணப்படும். உங்க அன்பு கரத்திலே இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்குள் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை